இவிஎம்ஐ தடை செய்ய வேண்டும். இவிஎம்மின் மீது இருக்கக்கூடிய சந்தேகங்கள், இது தொடர்பான ஏராளமான வழக்குகள் நீதிமன்றங்களில் குவித்து கிடக்கின்றன. ஆனால் அதை பற்றியெல்லாம் நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளாமல் இருப்பது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் சங்க பரிவாரங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மசூதிக்கு கீழேயும் தர்காவுக்கு கீழேயும் ஒரு கோயில் இருக்கிறது என்கிற மனுவோடு நீதிமன்றத்திற்கு சென்றால் உடனடியாக நீதிமன்றம் செயல்பட துவங்குகிறது. சமீப காலங்களாக இன்னும் வேகமாக செயல்பட துவங்கி இருக்கிறது. இதோ நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீர்களால் சம்பலில் இருக்கக்கூடிய ஒரு மிக புகழ்பெற்ற மசூதியில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்கிறது. 5 முஸ்லீம்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். இன்று அஜ்மீர் தர்காவில் கை வைத்திருக்கிறார்கள் சங்க பரிவாரங்கள். காரணமாக மாறியிருக்கிறது நீதிமன்றம். அப்படி என்றால் இந்தியாவில் வரப்போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்தை முன்கூட்டியே உணர்த்தி கொண்டிருக்கிறதா இந்த சம்பவங்கள்? மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். வணக்கம். சம்பல் உங்களுக்கு நல்லா தெரியும். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கு இருக்கக்கூடிய ஜுமா மசூதி, அந்த மசூதியில் திடீரென்று அங்கே அகழ்வாராய்ச்சி நடத்த வேண்டும். அந்த மசூதிக்கு கீழே இந்து கோயில் இருந்தது என்பதை காரணம் காட்டி உச்ச நீதிமன்றம் அங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அரசினுடைய அதிகாரிகள் அங்கே வந்து அகழாராய்ச்சி தொடங்குவதற்காக வருகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை எதிர்க்கிறார்கள். துப்பாக்கிச் சூடு நடக்கிறது. 5 முஸ்லீம்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு, இது செய்தி வந்து அடங்குவதற்கு முன்னே இன்னொரு செய்தி வந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய புகழ்பெற்ற தர்காக்களில் ஒன்று அஜ்மீர் தர்கா. இந்த தர்காவுக்கு கீழே சிவன் சிலை இருக்கிறது, சிவன் கோயில் இருக்கிறது. அதை இடித்து விட்டுத்தான் அஜ்மீர் தர்காவை கட்டி இருக்கிறார்கள் என்று ஒருவன் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறான். அந்த மனுவை நீதிபதிகள் ஏற்றிருக்கிறார்கள். உடனடியாக உத்தரவிடப் போகிறார்கள். அது என்ன அப்படின்னா, அஜ்மீர் தர்காவுக்குள்ளேயும் நீங்கள் நோண்டி பார்க்கலாம் அப்படிங்கிறதான். இப்போது இந்த அஜ்மீர் தர்காவுக்கு கீழே கோயில் இருக்குது, சிவன் சிலை இருக்குது அப்படின்னு எவன் வந்து மனு கொடுத்துருக்கிறான் தெரியுமா? அவருடைய பேர் வந்து விஷ்ணு குப்தா அப்படிங்கிறவன். ஹிந்து சேனான்னு சொல்லிட்டு 2012 RSS ஒரு அமைப்பை உருவாக்குது. அந்த அமைப்பினுடைய பேர் தான் ஹிந்து சேனா. இதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவன் தான் இந்த விஷ்ணு குப்தா என்று சொல்லக்கூடியவன். இவனை பற்றி நான் சொல்கிறேன். இவன் எப்படிலாம் நடந்துட்டு இருக்கிறான். 2015 டெல்லியில் இருக்கக்கூடிய கேரளா ஹவுஸ், இந்த கேரளா ஹவுஸில் மாட்டுக்கறியை அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் சாப்பிட்டார்கள் அப்படின்னு உள்ளே போய் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கினவன் தான் இவன். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவைசியினுடைய வீடை மிகப்பெரிய வன்முறைக்குள்ளாக்கியதும் இவன் தான். டெல்லியே இவனுடைய கைகளில் இருக்கிற மாதிரி ஒரு தோரணை உங்களுக்கு வருதா? அந்த அளவிற்கு மிகப்பெரிய வன்முறைகளை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவன் இவன் தான். இன்றைக்கி அஜ்மீர் தர்காக்கு கீழே சிவலிங்கம் இருப்பதாகவும் 50 வருடத்திற்கு முன்னாடி வரைக்கும் அங்கே வந்து பூஜை நடத்திட்டு இருந்ததாகவும் ஒரு சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்லக்கூடிய ஒரு ஆதாரம், அவன் என்ன ஆதாரம் கொடுத்துருக்கிறான் அப்படின்னா, ஹர்பிலால் சர்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் இந்த மாதிரியான தகவல்கள் இருக்குது. இது வந்து முன்னாடி இந்து கோயில்களாக இருந்தது, இங்கே வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பூஜை நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இந்த இவர் எழுதிய புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த புத்தகத்தை உடனடியாக மக்கள் புரட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பல அறிஞர்கள் புரட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த புத்தகத்தில் அப்படி ஒரு செய்தியே இல்லை. அதாவது 800 வருட பாரம்பரியம் உள்ள இந்தியாவினுடைய புகழ்பெற்ற தர்கா அஜ்மீர் தர்கா. இந்த தர்கா வந்து மத நல்லிணக்கத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. இங்கே இந்துக்களும் செல்வார்கள், முஸ்லீம்களும் செல்வார்கள், கிறிஸ்தவர்களும் செல்வார்கள், எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் செல்வார்கள். அங்கே மிகப்பெரிய வரையறையெல்லாம் கிடையாது. சரியா? யார் வேணாலும் போகலாம், வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரியான இடம். உங்களுக்கு இன்னொரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த அஜ்மீர் தர்காவில் ஜனவரி தோறும் நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு ஒன்று இருக்கிறது. உருஸ் என்று சொல்வார்கள். இந்த நிகழ்விற்கு பச்சை துணி ஒன்றை அங்கே இருக்கக்கூடிய தர்காவில் போர்த்துவதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிரதமர்களும் ஒவ்வொரு ஜனவரி மாதமும், ஒவ்வொரு வருடத்தில் இருக்கக்கூடிய ஜனவரி மாதமும் கொடுத்து அனுப்புவது வழக்கம். அது நேரு மட்டுமல்ல, விபி சிங் மட்டுமல்ல, நரசிம்மராவ் மட்டுமல்ல, வாஜ்பாய் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். கடந்த வருடத்தில் மோடி கொடுத்து அனுப்பியிருக்கிறார். மோடி கொடுத்து அனுப்பிய அந்த பச்சை சால்வை இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. பச்சை சால்வை பார்டரில் என்னென்னா எல்லோ கலரில் இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும். அதுக்கு பேர் சதிர்னு சொல்லுவாங்க. அதை மோடி கடந்த வருடம் அனுப்பியிருக்கிறார்.
சரியா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்தை ஏன் சங்க பரிவாரங்கள் இப்போது தேர்வு செய்திருக்கிறார்கள்? அதற்கு கீழே சிவலிங்கம் இருப்பதாக எதற்கு சொல்கிறார்கள்? இன்னும் கூடுதலாக நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். அதாவது நீங்கள் 2023 மூன்றாவது முறையாக மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இன்றைக்கு தர்கா மசூதியை குறிவைத்து நடக்கக்கூடிய வன்முறைகள் கூடுதலாக நடக்க துவங்கியிருக்கின்றன. இந்த அஜ்மீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தர்காவுக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை சங்க பரிவாரங்கள் நடத்தியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய குண்டுவெடிப்பு ஒன்று அஜ்மீர் தர்கா பக்கத்தில் நடந்தது. அது முதல்ல அது ஒரு முஸ்லீம் பயங்கரவாத இயக்கம் தான் செஞ்சுது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ஊடகங்கள் இங்கே கொட்டி பேசினார்கள். ஆனால் பிறகுதான் என்னென்னா, ஒருத்தன் கைது செய்யப்படுகிறான். அசீமானந்தான்னு ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் கைது செய்யப்படுறான். அவன் சொன்னான், நாங்கள் தான் இங்கே குண்டை வச்சோம் அப்படின்னு சொன்னான். 3 ஆர்எஸ்எஸ்காரர்கள் அஜ்மீர் தர்காவுக்கு அருகே குண்டு வைத்தார்கள் என்பதற்காக ஆயுள் தண்டனையோடு சிறையில் இருக்கிறார்கள். இந்த செய்தியில் பார்க்கணும். அப்போது ஏற்கனவே போடப்பட்டிருக்கக்கூடிய திட்டம் தங்களுடைய வீழ்ச்சி எப்போது ஆரம்பமாகிறதோ அதை சரி செய்வதற்கு இதுபோன்ற விஷயங்களை கையில் எடுப்பது என்பதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம். கூடுதலாக என்னென்னா, ஆர்எஸ்எஸ் மத நல்லிணக்கத்தை விரும்பவே விரும்பாது. ஏன் மத நல்லிணக்கம் விரும்புனா ஆர்எஸ்எஸ் அழிந்து போகும். அதனால் என்னென்னா, அஜ்மீர் மாதிரியான இந்த புனித தலங்கள் இருக்கிறது அல்லவா, அதாவது எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இணையக்கூடிய ஒரு இடம், அது ஆர்எஸ்எஸ்க்கு உறுத்தலாக தான் இருக்கும். மத நல்லிணக்கத்தை வளர்க்கக்கூடிய இடங்களை குறிவைத்து தாக்குவதில் ஆர்எஸ்எஸ்காரர்கள் ரொம்ப பெரிய திறமசாலிகள் அப்படிங்கிறத அஜ்மீர் விஷயத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இது பாருங்களேன், இந்தியாவுடைய பிரதமர்களெல்லாம் சென்று அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் பங்காற்றக்கூடிய இடத்தையே ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறது என்றால் அது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய தர்காக்கள் மசூதிகள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் காலையிலையும் பதவதைப்போட தான் எழும்ப வேண்டியிருக்கு. ஏன்னா கண்டிப்பாக ஒரு கடிதம் போய் சேரும், ஒரு மனு போய் சேரும். அந்த மனு யாருடையதாக இருக்கும்? நீதிமன்றத்தினுடையதாக இருக்கும். நீதிமன்றம் எதற்காக மனு அனுப்பியிருக்கும்? உங்கள் மசூதிக்கு கீழே, உங்கள் தர்காவுக்கு கீழே சிவலிங்கம் இருக்காமே, அதனால் அகழ்வாராய்ச்சி செய்யணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லக்கூடிய மனுக்களை தினமும் வாங்கக்கூடிய நபர்களாக மசூதி தர்காக்களை சார்ந்தவர்கள் மாறியிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனை. இன்னொரு செய்தியை நான் கூடுதலாக உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இப்போது பொதுவாக நம்மக்கிட்ட சொல்கிறது உண்டு, அதாவது இந்து கோயில்களை முஸ்லீம் மன்னர்கள் தங்களின் கல்லறைகளாக மாற்றினார்கள் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை சமூக ஊடகங்களின் வழியாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல நான் ஒரு பழைய வரலாறு உண்மையாக நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது அவுரங்கசீப்பின் அவர்களுடைய காலகட்டம். அவுரங்கசீப் என்ன பண்ணுறார் அப்படின்னா, டில்லியிலிருந்து கல்கத்தாவிற்கு அவுரங்கசீப் தனது படை பரிவாரங்களுடன் பயணித்து கொண்டிருக்கிறார். அது எங்கே வழினா காசி வழியாகத்தான் போகணும், காசி விஸ்வநாதர் கோயில் வழியாகத்தான் போகணும். இப்போ காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போனதும் கூட வந்த நபர்களும் அங்கே இருக்கக்கூடிய அரசிகளும் என்ன சொன்னார்கள்னா, இரவாயிருச்சு, காசி விஸ்வநாதர் ஆலயத்திலே தங்கிட்டு காலையில் காசி விஸ்வநாதரை தரிசனம் செஞ்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அவுரங்கசீப் அதற்கு என்ன சொல்கிறாருன்னா ஒத்துக்கிறார். இப்போ அடுத்த நாள் காலை அரசியல் அனைவரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நீராடிட்டு விஸ்வநாதரை தரிசிக்க சென்றிருக்கிறார்கள். அவர்கள் தரிசித்து விட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் கிளம்புறாங்க. கிளம்பும்போது தான் ஹஜ் மகாராணி, அந்த கூட்டத்தில் இருந்த ஹஜ் மகாராணியை காணலை. அந்த அரசி மிஸ்ஸிங். என்னடா ஆச்சு அப்படின்னு திரும்ப போய் பார்க்குறாங்க, கோயிலில் போய் பார்க்குறாங்க. கோயிலில் போய் பார்க்கும்போது தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, காசி விஸ்வநாதர் கோயில் கருவறையில் உள்ள விக்கிரகத்தின் அருகே ஹஜ் ராணியை அந்த கோயில் தலைமை பூசாரி பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தி இருந்தார். இப்போது இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் கோயில் தீட்டுப்பட்டு விட்டதால் விக்கிரகங்களை அப்புறப்படுத்தி புதிய கோயில் வைக்கும்படி அவுரங்கசீப் உத்தரவிடுகிறார். இது டாக்டர் பாபா சீதாராமையா எழுதிய இறகுகளும் ஒரு கல்லும் அப்படிங்கிற நூலில் இதற்கான ஆதாரம் இருக்கிறது. நம்ம ஏதாவது சொன்னோம்னா சங்கிகள் உடனே வந்துடுவாங்க இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன், ஆதாரத்தை சொல்கிறேன். இப்படிப்பட்டவர்களாக இங்கே ஆட்சி செய்த முகலாய மன்னர்கள் இருக்கிறார்கள். முகலாயர் மன்னர் காலங்களில் இந்து கோயில்கள் இடித்து அதன் மேலே மசூதிகள் கட்டிகிட்டு இருக்கிறாங்க, தர்காக்கள் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு ஒரு வடிகட்டிய பொய்யை சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அது இல்லை அப்படிங்கிறதுக்கு அவுரங்கசீப்பும் பாபர் எழுதிய கடிதமும் திப்பு சுல்தானுடைய ஆட்சி முறையும் ஏராளமான உதாரணங்களை நாம் சொல்லிடலாம். இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் முடிச்சிடுறேன். அது என்ன அப்படின்னா,
இப்போ தர்கா தொடர்பான, மசூதி தொடர்பான, இதுக்கு கீழே சிவலிங்கம் இருக்குது, சிவன் கோயில் இருக்குன்னு சொல்லக்கூடிய மனுக்கள் எல்லாம் எவ்வளவு வேகமாக விசாரிக்கப்படுகின்றன, எவ்வளோ வேகமாக அந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. கோர்ட் எவ்வளோ வேகமாக செயல்படுது. ஆனால் இவிஎம் தொடர்பான மோசடிகள், மோடி தொடர்பான வழக்குகள், பாஜக தொடர்பான ஊழல்கள் ஏன் விசாரிப்பதற்கு ஆமை வேகத்தில் நம்முடைய இந்திய நீதிமன்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்ற கேள்வியும் இந்திய மக்கள் கேட்க துவங்கியிருக்கிறார்கள். தெரிந்தவர்கள் பதில் சொல்லலாம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.